நீங்கள் காலையில் உங்களை பார்க்கும்போது நீங்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்பதை எண்ணி எனக்கே மகிழ்ச்சி வந்து போச்சு. நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்க. அதுவும் எத்தனை பேர் +2 எக்ஸாம் எழுதுறீங்க? கை தூக்குங்க. நீங்களே இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறதுனால அது அவர் ஈரோடு மகேஷ் வந்ததுனால தான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, +2 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ப்ளீஸ் ரேஸ் யூர் ஹேண்ட்ஸ். ஓகே, +1 10th, not many. Okay, so இந்த +2 எக்ஸாம் எழுத போகும்போது கூட நீங்கள் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் இதை பார்த்து அவங்க அப்பா அம்மாவுக்கு மகிழ்ச்சி வந்துடுமான்னு எனக்கு தெரியாது. அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்கணும், படிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் உங்களை பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எத்தனை பேர் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க? ஓகே, ரொம்ப ரொம்ப குறைவு. ரைட், ஓகே. அந்த முனிசிபாலிட்டி ஸ்கூல் கேர்ள்ஸ் உங்களை முதல்ல சந்திச்சிருக்கிறேன். உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. நானும் உங்களை மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். அதனால் ரொம்ப உங்களை பார்க்கறதுல தனி மகிழ்ச்சி. ஐ எம் பர்டிகுலர்லி ஹாப்பி டு see all the corporation higher secondary school girls. ஸோ இதில் எத்தனை பேர் சயின்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க? பயாலஜி. ஓகே, எத்தனை பேர் காமர்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் பெரிய அறிவுரைகள்லாம் கொடுக்க போகிறதில்லை. ஐ வில் நாட் கிவ் யூ எனி அட்வைஸ், ஸோ ரிலாக்ஸ். உங்களுக்கு எந்த அறிவுரைகளும் நான் தரப்போவது கிடையாது. ஆனால் உங்கள்கிட்ட சில உலக தத்துவங்கள், இயற்கை தத்துவங்கள், சில கதைகள், குறிப்பாக உங்கள்கிட்ட சில கேள்விகளை கேட்கலாம் என்றிருக்கிறேன். ஐ லைக் டு ஆஸ்க் யூ சம் கொஸ்டின்ஸ். எத்தனை பேர் எனக்கு இந்த +2 எக்ஸாம் பற்றி பயமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன்? கைது. ஓகே, எத்தனை பேருக்கு உண்மையிலே இந்த எக்ஸாமை பற்றி ஒரு கவலை இருக்கு, கொஞ்சம் பயமாவது இருக்கு? ஓகே, பரவாயில்ல. எத்தனை பேர் அடுத்த 100 நாட்களில் நான் எனது வாழ்க்கையை மாற்றி காட்ட முடியும் அப்படின்னு நம்புறீங்க? ஓகே, ஐ எம் வெரி ஹாப்பி. ரொம்ப நன்றி. ஸோ உங்களது வாழ்க்கையை இந்த 100 நாட்களில் மாற்றி காட்ட முடியும் அப்படின்னு செக்ரட்டரி திரு புகிர்த்ராஜ் அவர்கள் நம்புகிறாங்க. உங்கள் பள்ளிக்கூடம் நம்புது, உங்கள் பெற்றோர்கள் நம்புகிறாங்க. அதனால தான் உங்களை கொஞ்சம் மகிழ்ச்சிப்படுத்த, ஊக்குவிக்க, உற்சாகப்படுத்த இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. அந்த வேலையில் அவங்க பண்ணிடுவாங்க, ஐ எம் வெரி ஷுர். இந்த முக்கியமான கேள்விக்கு வர்றேன். மீண்டும் ஒரு முறை, எத்தனை பேருக்கு இந்த +2 தேர்வை பார்த்து கொஞ்சம் பயம் இருக்கு? வர குறையுது. என்ன கேட்டால், நான் உங்கள் இடத்துல இருந்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, எனக்கும் அந்த பயம் இருக்கத்தான் செய்யும். ஐ எம் ஆல்சோ அஃப்ரேட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ். நான் ஸ்கூல் காலேஜில் படித்த பிறகு, IPS வாங்கின பிறகெல்லாம் கூட நிறைய படிச்சிருக்கிறேன். ஒவ்வொரு முறை எக்ஸாம் எழுத போகும்போது அந்த பயம் இருக்கத்தான் செய்யும். அப்போ நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க? அந்த பயம் இருந்தும் எக்ஸாம் எழுதுவேன். அதுதான் செய்ய முடியும், வேறு என்ன செய்ய முடியும்? அப்போ உங்களுக்கு பயம் நிறைய இருக்கா சார்? எனக்கே நிறைய பயம் இருக்குது. நானே போலீஸ் ஆஃபீஸர், என்னையே துப்பாக்கியால் சுட்டிருக்காங்க எதிரிகள், நானும் சுட்டிருக்கிறேன். இருந்தாலும் ஒரு துப்பாக்கி சூடுனா பயந்தாங்க. உயரமாக நடவுனா ரொம்ப பயம் எனக்கு. ரொம்ப உயரமான இடத்துல கீழே பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கும். அப்போ என்ன செய்கிறது? அந்த பயத்தை போக்க என்ன பண்ணணும்? நான் யோசித்து பார்த்தேன். 4வது மாடியிலேருந்து பார்த்தா பயமாக இருக்கு, என்ன பண்ணணும்? அப்போ ஒரு நாளைக்கு மலையிலேருந்தே குதித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஐரோப்பாவுக்கு போகும்போது, சுவிட்சர்லாந்து போகும்போது மலையிலேருந்தே குதித்தேன் பேராசூட்டில். அப்பவும் பயம் போகலை. இப்போ பயம் எப்படி போக்குறது? அமெரிக்கா போயிருந்தேன், அப்போது விமானத்திலேருந்தே குதித்தேன். 16,000 அடி. கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறது யாரு? கேன் யூ ப்ளே த ஸ்கை டைவிங்? ஸோ நம்ம எதுக்கு பயப்படுறோமோ அதை மீண்டும் 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 செய்ய வேண்டும். அப்போ பயம் போயிடும். ஆங்கிலம் பேசுறதுக்கு பயமா? ஆங்கிலம் தொடர்ந்து பேசி பார்க்கணும், எழுதி பார்க்கணும், பயம் போயிடும்.
கணிதம், மேத்தமேட்டிக்ஸ். எத்தனை பேருக்கு பயம்? எனக்கும் பயம்தான். கணிதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நான் சென்னையிலேருந்து கிளம்பி வந்திருக்கிறேன். நான் ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். இந்த அருணை இன்ஜினியரிங் காலேஜ் 188 கிலோமீட்டர். எவ்வளோ நேரமாகும்? நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போவோம்? 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் 180 டிவைடட் பை 60 = 3 மணி நேரத்தில் போகலாம். ரோட்டில் நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போக முடியும்? சில நேரத்தில் 80 கிலோமீட்டர், சில நேரத்தில் 90 கிலோமீட்டர், சில நேரத்தில் 10 கிலோமீட்டர் தான் போக முடியும். ஆவரேஜ் எவ்வளோ போக முடியும்? 60. உங்களை மாதிரி ஸ்கூலில் இருக்கும்போது கணக்கு போட்டு பார்த்ததுனால கரெக்டாக 6:30 மணிக்கு கிளம்பி 9:30 மணிக்கு வந்துட்டேன். மேத்தமேட்டிக்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு கணக்கே வராது ஸ்கூலில் படிக்கும்போது. அப்போது என்னுடைய ஆசிரியை என்னை கூப்பிட்டு, சைலேந்திர பாபு, உங்களுக்கு ஆங்கிலம் நல்லா வருது, சயின்ஸ் நல்லா வருது, கணக்கு மட்டும் நல்லா பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஜாஸ்மின் டீச்சர், என்னுடைய டீச்சர். ஸ்கை டைவிங் பண்ணிட்டீங்களா? 1 மினிட். ஸோ அவங்க கேட்டாங்க, உனக்கு ஏன் கணக்கு வரமாட்டேங்குது? வரமாட்டேங்குது மேடம், பயமாக இருக்குது. அவங்க சொன்னாங்க, கணிதம் சாதாரணமாக நினச்சிடாதீங்க, கணிதம் தெரியாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. எப்படி மேடம்? கணிதம் என்பது உலக மொழி. கேரளாக்காரங்க மலையாளம் பேசுவாங்க, கன்னடக்காரங்க கன்னடம் பேசுவாங்க, ஆந்திரா மக்கள் தெலுங்கில் பேசுவாங்க. ஆனால் உலகத்தில் உள்ள அறிஞர்கள் எல்லாம் பேசும் மொழி கணிதம். மேத்தமேட்டிக்ஸ் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் த யூனிவர்ஸ். ஸோ எது பயமோ அது இங்கே செய்யணும். அதனால் என்ன பண்ணியிருக்கேன், உயரமான இடத்துல பயம் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னு காட்டு பாருங்க. ஸ்கை டைவிங். கேன் யூ ப்ளே? ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எது பயமாக இருக்குதோ அதை முதல்ல செய்யணும். எதுக்கு பயப்படுறோமோ அதை செஞ்சிடணும். இங்கே பாருங்க, நான் பயப்பட்டேன், அதை செஞ்சிடறேன் பாருங்க. ஓகே, ஃபைன். யா. ஸோ திஸ் இஸ் இன் சுவிட்சர்லாண்ட், 18,000 feet above ground level. 18,000 அடிக்கு மேலே இருந்து கீழே பார்த்தா எப்படிங்க இருக்கும்? பயம் இருக்குமா இருக்காதா? ஓகே. ஸோ இந்த +2 தேர்வை பொறுத்த வரைக்கும் ஸ்விட்ச் ஆஃப். +2 தேர்வை பொறுத்த வரைக்கும் விமானத்தில் குதிக்கிற மாதிரி அல்ல. அவ்வளோ பயமெல்லாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் பயம் இருக்குதுன்னா சந்தோஷப்படுங்க, நல்லது தான். பயம் இல்லாமல் இருந்துடக்கூடாது, கொஞ்சம் பயம் இருக்கணும். அதுக்கு இங்கிலீஷில் பேர் ஆன்சைட்டி. இப்போ 5000 மாணவர்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கிறேன், எனக்கு பயம் இல்லைன்னு நினச்சிங்களா? கண்டிப்பாக உண்டு. மாணவர்கள் மத்தியில் சரியாக பேசணும், ரெக்கார்ட் பண்ணுறாங்க, தவறுதல் அதுவும் பேசிடக்கூடாது, பிள்ளைகள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, இப்படிங்கிற பயம் ஒரு எனக்கும் இருக்குது. எவ்வளோ மார்க் வரும், அண்ணா யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் கிடச்சிருமா, பாஸ் பண்ணிடுவோமா, 90% தாண்டிடுவோமா, 100 மார்க் கிடச்சிருமா, உங்களுக்கு பயம் இருக்கிற மாதிரி தான் எனக்கும். எல்லாருக்கும் பயம் இருக்கும், அதை நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். ஸோ குழந்தைகளே, நான் எந்த மாணவனையும் பார்த்து நீ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அண்ணா யூனிவர்சிட்டியில் சேரணும் அப்படின்னு நான் கேட்டுக்க மாட்டேன். நீங்கள் டாக்டர் ஆகிடுங்க, இன்ஜினியர் ஆகிடுங்க, நல்லது தான். ஆனால் இப்போ என்ன கேட்பேன் தெரியுமா? ஒரு மாணவனை பார்த்துட்டு, நீ இந்த நாட்டுக்கு என்ன செய்ய போகிறாய்? அதுதான் நான் கேட்குற கேள்வி. ஏன்னா நம்ம இந்திய நாடு 132 கோடி மக்கள் இருக்கிறோம். 25% மக்கள் ஏழைகள். அதாவது அவங்க ஒரு நாள் வருமானம் 75 ரூபாய் ஒரு நாள் வருமானம். இந்திய நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் 20 லட்சம் குழந்தைகள் உணவில்லாமல், மருந்தில்லாமல், குடிக்க தண்ணீர் இல்லாமல், சுகாதாரம் இல்லாமல், வீடு இல்லாமல், துணிமணி இல்லாமல் இறந்து போகிறாங்க. உலகத்திலே இவ்வளவு குழந்தைகள் இறக்கிறது கிடையாது. 2 million children in India die of starvation before they attain the age of 5. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இந்த நாட்டில் நிறைய ஏழைகள் கஷ்டப்படுறாங்க, பயங்கரமான லஞ்சம் ஊழல் இருக்குது, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இதுதான் அடிப்படை கேள்வி. இன்றைக்கி நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, இந்த கேள்வி கேட்டிங்கன்னா யாருக்காவது உதவி செய்யணும், நிறைய ஏழைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு வந்துடும். படிப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மணிகண்டன், நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மாணவன் கரூரில் தமிழ்நாட்டிலே முதல் மார்க் வாங்கியிருந்தார். மணிகண்டன் 1 போடுங்க, மணிகண்டன் 1. எனக்கு ஏழை குழந்தைகள் பெரிய சாதனை படைச்சா ரொம்ப பிடிக்கும்.
அவங்கள எங்கே போனாலும் போய் பாராட்டுவேன், ஃபோட்டோ எடுத்துக்குவேன். ஒரு மாணவன் தமிழ்நாட்டிலே முதல் மார்க் வாங்கியிருந்தாருங்க. நான் அவரை போய் சந்தித்து ஃபோட்டோ எடுத்தேன். அங்கே கூட இருக்கிறது அவங்க அப்பா இல்லை, அவங்க ஆசிரியர். அவங்க அப்பா கிடையாது, அவங்க அம்மா சித்தாள் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பேப்பரில் போட்டிருந்தது. அப்பா கிடையாது, அம்மா கூலி வேலை பார்க்குறாங்க, 150 ரூபா சம்பளம். இந்த மாணவன் தமிழ்நாட்டிலே 2வது மார்க் எடுத்தான். அப்போது நான் இந்த மாணவனை போய் நேராக மீட் பண்ணி பாராட்டுகள் தெரிவித்து ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அப்போது அந்த மாணவன்கிட்ட கேட்டேன், நீ இவ்வளோ ஏழையாக இருக்கிறியே, ஆனால் நீங்கள் எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் இருக்குது, 8 லட்சம் பேர் எழுதின தேர்வில் முதல் மாணவன் வந்திருக்கிறியே, எதனால்? எங்களுக்கு அப்பா கிடையாது சார், கவர்மெண்ட் கட்டி கொடுத்த இடம் 10 அடிக்கு 10 அடி, அதில் தான் சார் குடியிருக்கிறோம். அம்மா 6 மாடி 7 மாடி 8 மாடி கட்டிடத்துலேருந்து வேலை பார்ப்பாங்க சார், பயமாக இருக்கும் சார். எங்கள் அம்மா நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி தினமும் உழைக்கிறாங்க சார். எனவே நான் என்னைக்காவது ஒரு டாக்டர் ஆகி உயர்ந்த ஒரு சிறந்த மருத்துவராக மாறி பெரிய ஆஸ்பத்திரி கட்டி நிறைய ஏழைகளுக்கு உதவி செஞ்சுட்டு எங்கள் அம்மாவுக்கு சொந்தமாக வீடு கட்டி கொடுக்கணும் சார். அதனால தான் சார் நல்லா படிக்கிறேன். இந்த மணிகண்டன் உடனே எனது நண்பர் ஒரு பெரிய டாக்டர் இருக்கார் இங்கிலாந்தில், டாக்டர் அருள் செல்வன், இங்கிலாந்துலேயே பெரிய டாக்டர், என்னுடைய நண்பர். நாங்கள் சேர்ந்து தான் படித்தோம். அவருக்கு ஃபோன் பண்ணேன், சைலேந்திர பாபு கவலைப்படாதீங்க, இந்த மணிகண்டனுடைய மொத்த படிப்பும் அவர் MBBS MD MS என்ன படிச்சிருந்தாலும் நானே படிக்க வைக்கிறேன்னு சொல்லி கடந்த 5 ஆண்டு அவரை படிக்க வச்சு 5 ஆண்டுக்கு பிறகு நாங்கள் மீண்டும் மீட் பண்ணோம். நானும் இந்த மணிகண்டனும் இந்த அருள் செல்வன், டாக்டர் அருள் செல்வன். நம்பர் 2 போடுங்க. அப்போது மணிகண்டன் சொன்னார், நான் PG படிச்சுட்டு இருக்கிறேன், நான் MBBS படித்து நிறுத்த போகிறதில்ல, MD படிக்க போகிறேன். MD அதுக்கு தேர்வு எழுதியிருக்கிறேன். எங்கே எழுதினீங்க கேட்டேன். ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், நியூ டெல்லி மாநகரில் நடக்கக்கூடிய. நம்பர் 2 இருக்க டாக்டர் அருள் செல்வன், நீங்கள் பார்க்கலாம். டாக்டர் அருள் செல்வன் இங்கிலாந்துலேயே த லீடிங் எண்டோக்ரைனாலஜிஸ்ட் த ஹோல் ஆஃப் இங்கிலாந்து, அவர் தான். இப்போது அந்த மணிகண்டன் எனக்கு மெசேஜ் கொடுத்துருக்காருங்க. அவர் சொல்லியிருக்கிறாரு, மணிகண்டன் என்ன சொல்லாரு தெரியுங்களா? எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மெசேஜ் வந்ததுங்க. எஸ், அவர் மெசேஜ் கொடுக்குறாரு. சார் சைலேந்திர பாபு சார், த எய்ம்ஸ்னா என்னங்க? ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், நியூ டெல்லி. இந்தியாவில் உள்ள எல்லா மருத்துவ மாணவர்களும் தேர்வு எழுதுவார்கள். அதில் ஒரு சிலருக்கு மட்டும்தான் சான்ஸ் கிடைக்கும். அப்போது ரிசல்ட் போச்சு. எத்தனை மணிக்கு கொடுக்குறா தெரியுங்களா? மெசேஜ் கொடுக்குற தெரியுங்களா? காலங்காத்தால் 2:54, நைட்டில் 12 மணி, காலையில் 2:54 மெசேஜ் வந்திருக்குங்க. சார் சைலேந்திர பாபு சார், த எய்ம்ஸ் ரிசல்ட்ஸ் ஹேவ் கம் சார். ஐ காட் ஆல் இண்டியா ரேங்க் நம்பர் 7 ஓவரால், கம்யூனிட்டி ரேங்கிங் நம்பர் 1, OBC நம்பர் 1. இந்தியாவில் OBC கேட்டகரியில் நம்பர் 1 மணிகண்டன். ஜாயின் பண்ண போகிறீங்களாம் கேட்டேன். ஆமாம் சார், ஜாயின் பண்ண போகணும். நாளைக்கு என்ன பண்ண போகிறீங்க? நாளைக்கு நான் நீட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன் சார். நீட் எதுக்குங்க? பை சான்ஸ் ஒருவேளை டெல்லி போக முடியல, இல்லை ஏதாவது குளறுபடி ஆகி போச்சுது அப்படின்னா நீட்லேயாவது எழுதி கிடைக்கணும் இல்லை சார், அதனால் எழுதி இருக்கேன்னு சொல்கிறாரு மணிகண்டன். ஸோ குழந்தைகளே, நான் இந்த மணிகண்டன் கேட்குற மாதிரி தான் இதே கேள்வி தான் கேட்க போகிறேன். உங்கள் வீட்டுக்கு என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் படித்த ஸ்கூலுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இதுதான் அடிப்படை கேள்வி. ஆபிரகாம் லிங்கன் கேட்டான், நாடு உனக்கு என்ன செய்ததுன்னு கேட்காதே, நீ உன் நாட்டுக்கு என்ன செய்தாய் அப்படின்னு கேளு அப்படின்னு சொல்றாரு ஆபிரகாம் லிங்கன். இஸ்ரேல் நாடு சின்ன நாடு, குட்டி நாடு. அந்த ஊரில் 88 லட்சம் மக்கள் தான் இருக்கிறாங்க. மொத்தம் 1.5 கோடி மக்கள் தான் இஸ்ரேல். அந்த இஸ்ரேல் நாட்டினுடைய பிரதம மந்திரி சிமோன் சியரே சொல்றாரு, the greatest countries in the world are not the countries in which the country has blessed the people. They are the countries in which the people have blessed the country. வளர்ந்த நாடுகள், சிறந்த நாடுகள் எல்லாம் அந்த நாடு அந்த மக்களை ஆசீர்வதிக்கவில்லை, அந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டை ஆசீர்வதித்திருக்கிறார்கள். குழந்தைகளே, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் உலகத்தில் 200 நாடுகளில் 2வது மிகப்பெரிய நாடாக இருக்கிற நம்ம நல்லா இருக்கணும்னா நீங்கள் தான் இந்த நாட்டை ஆசீர்வதிக்க வேண்டும். நானோ, திரு ராஜ் அவர்களோ, இங்கே உட்காந்துருக்க மகேஷோ, இல்லாட்டி நம்ம சபரிமாலா மேடமோ, இல்லது மணிகண்டனோ நம்மளால் இவர்களை ஆசீர்வதிக்க முடியாது. நீங்கள் தான் இந்த நாட்டை. பொதுவாக மாணவர்கள் மத்தியில் பேசுகிறத விட ஒரு நல்ல கதையை சொன்னால் அவங்களுக்கு புரியும். நான் வாட்ஸ்அப்பில் சில நேரத்தில் நல்ல நல்ல கதைகளெல்லாம் வரும்.
சிறப்பாக இருக்கும் கேட்குறதுக்கு. அப்படி ஒரு கதையை பார்த்தங்க. ஒரு தகப்பனார் அவங்க பையனுக்கு இந்த உலகம் எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும், இன்றைக்கி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, அவர் மகேஷை பார்த்ததும் ஆரவாரம் பண்ணுறீங்க, நல்லா இருக்கிறீங்க, ஹாப்பியாக இருக்கிறீங்க, நைஸ். ஆனால் பிற்காலத்தில் ஒரு கல்லூரியில் படிக்கிறதுக்கும் படிச்சுட்டு வெளியே வந்த பிறகு உங்களுக்கு வேலை கிடைக்காமல் இருக்கலாம், வேலை கிடைக்காமல் இருக்கும்போது உங்களுக்கு வருமானம் இல்லாமல் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? உங்களுக்கு திருமணமாகும், 2 குழந்தைகள் இருப்பாங்க, அது குழந்தைகளுக்கு ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கணும், பால் வாங்கி கொடுக்கணும், துணி வாங்கி கொடுக்கணும். அப்போ உங்கள்கிட்ட பணம் இல்லை என்றால் நீங்கள் எப்படி சிரமப்படுவீங்க? இப்படிப்பட்ட கஷ்டத்தை எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு அங்கே அப்பா என்ன சொன்னார்? ஒரு பையன் கையில் 2 வைரக்கல், 2 கல், ப்ரிஷியஸ் ஸ்டோன் கொடுத்துட்டு, தம்பி ஒரு டெஸ்ட் உனக்கு, இந்த 2 கல்லையும் கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்றுட்டு வா, எவ்வளோ விற்கிறேன்னு பார்ப்போம். ஆனால் யாராவது இதை விற்கும்போது விலை கேட்பாங்க, விலை சொல்லக்கூடாது. விலை சொல்லாமல் சும்மா 2 விரலை மட்டும் காட்டு, அவங்க என்ன விலைக்கு கொடுக்குறாங்கன்னு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு அவங்க அப்பா பையன்கிட்ட 2 வைரக்கல்லை கொடுத்து அனுப்பிச்சார். அவன் நேராக கொண்டு போய் மார்க்கெட்டில் கொண்டு காட்டுறான். மார்க்கெட், இந்த பாருங்கள் நல்ல வைரக்கல் விற்க போகிறேன், வேணுமா? ஆமாம் நல்லா தான் இருக்குது, என்ன விலை? அவன் சொல்கிறான் 2000 ரூபாய். விற்கிறியா? 2000 ரூபாய். உடனே அந்த பையன் ஃபோன் பண்ணி, இந்த பாருங்க டாடி 2000 கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, கொடுக்கட்டுமா? ஐயோ கொடுக்காத, திருப்பி கொண்டு வந்துடு. 2வது அதை எடுத்துகிட்டு போய் ஒரு வைரக்கடையில் எடுத்துகிட்டு போகிறான், வைரம் விற்கிற கடை, அங்கே தான் விலை அதிகமாக கிடைக்கும்னு சொல்லி காட்டுறான். அந்த பாருங்கள் 2 வைரக்கல் வாங்குறீங்களா? வாங்கலாமே, உண்மையான வைரக்கல் தான், என்ன விலை? அவன் சொல்கிறான் 20 லட்சம், சாரி 20,000 கொடுக்குறேன், 20,000. அப்பாட்ட ஃபோன் பண்ணுறான், 20,000 கேட்குறாங்க, கொடுக்கட்டுமா? கொடுக்காத கொண்டு வா. 3வது நாள் அந்த மாணவன் எடுத்துகிட்டு போய் ஒரு மியூசியம், உலகத்திலே சிறந்த மியூசியம், அவங்களுக்கு தான் கல்லினுடைய அருமை பெருமை தெரியும். அவங்க பார்க்குறாங்க, ஐயோ இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கல்லுங்க, சாதாரணமாக கிடைக்காது, விற்க போகிறீங்களா? ஆமாம், என்ன விலை? 2 கோடி ரூபாய். 2 கோடி ரூபாய் கொடுக்குறீங்களா? டேடி 2 கோடி சொல்கிறாங்க, கொடுக்கட்டுமா? ஐயோ கொடுக்காத, திருப்பி கொண்டு வந்துடு. என்னப்பா 2 கோடி ரூபா தர்றேன்னு சொல்கிறாங்க, கொடுக்க வேண்டியது தானே, ஏன் திருப்பி வர சொன்னேன்? நோ மை டியர் சன், அதை விற்கிறதுக்காக நான் சொல்லலை, உனக்கு ஒரு பாடம் சொல்லித்தர வேண்டும். நீ இன்னைக்கு எங்கே இருக்கிறியோ, எந்த பொசிஷனில் இருக்கிறியோ, அதன் அடிப்படையில் தான் இந்த சமுதாயம் உனக்கு மரியாதை கொடுக்கும். உனக்கு 1000 ரூபா சம்பளம் கிடைக்கிறதும் 2 லட்சம் கிடைக்கிறதும் 2000, 2 லட்சம், 20 லட்சம் அல்லது 2 கோடி ரூபாய் என்பது நீ எங்கே போய் உட்கார்ந்திருக்கிறாயோ அதன் அடிப்படையில் தான் உனக்கு மரியாதையும் மதிப்பும் வருமானமும் கிடைக்கும். உங்களை மாதிரி ஒரு மாணவன், இப்படி பார்த்துருந்த மாணவன், மதுரையில் படிச்சுட்டு இருந்த மாணவன், சென்னையில் படிச்சுட்டு இருந்த மாணவன், ஐஐடி கடக்பூரில் படித்த மாணவன், ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவன் தான் இன்னைக்கு கூகுள் கம்பெனியுடைய சிஇஓவாக இருக்கார். யார் அவர்? சுந்தர் பிச்சை. மதுரையில் பிறந்து இதே மாதிரி ஒரு மீட்டிங்கில் உட்கார்ந்தவர் தான். சென்னையில் ஜவஹர் கல்லூரியில் ஜவஹர் பள்ளிக்கூடத்தில் படித்தவர் தான். கடக்பூர் ஐஐடியில் படித்தவர் தான். அவருக்கு ஒரு ஆண்டு சம்பளம் எவ்வளோ தெரியுமா? இந்த சுந்தர் பிச்சையின் ஒரு ஆண்டு சம்பளம் எவ்வளோ தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? எனிபாடி? எஸ் பாய்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், these girls, these boys, yes, how much? இந்த சுந்தர் பிச்சைக்கு ஆண்டு சம்பளம் எவ்வளோ இருக்க முடியும்? அவருக்கு மைக் கொடுத்துருங்க. வாட்ஸ் த சேலரி? எவ்வளோ சம்பளம் அவருக்கு? 3200. அது ரொம்ப அதிகமாக இருக்குங்க. எஸ், பிரில்லியன்ட். எனிபடி, சம்படி? எஸ், கம். எஸ், பிரில்லியன்ட். ஓடி வாங்க. 1200 கோடி. Very correct answer. What's your name, man? Maruthamallayan. I am very, very happy to hear this answer. 1,200 crores of Indian rupees cost to the company. And okay, I am very happy. Maruthamallayan. Okay. Maruthamallayan. Are you from Madurai? இல்ல. Please sir. Okay. இப்போ ஒரே நிமிஷத்துல பாடங்களை எளிதில் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழிமுறை உங்களுக்கு சொல்லித் தரலாம் அப்படின்னு இருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருக்கா? இப்போ டெல்லிக்கு போகிறதுக்கு விமானத்தில் போகலாம், மாட்டு வண்டியிலையும் போகலாம், சைக்கிள்லையும் போகலாம். நான் போன வருஷம் டெல்லியிலேருந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சைக்கிள்லேயே ஓட்டிகிட்டு வந்தேன். சைக்கிள்லையும் போகலாம். 30 நாள் ஆகிப்போச்சு. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி போகிறதுக்கு எனக்கு 30 நாள். ஆனால் விமானத்தில் போனால் 3 மணி நேரம். +2 பாடங்களை விமானத்துலேயும் போகலாம், விமானத்துலேயும் படிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன மெத்தட் சொல்லித்தரேன், தயவு செஞ்சு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா பாடத்துலேயும் எல்லா மார்க்கும் எடுத்துடலாம். இந்த மெத்தடுக்கு பேர் PQRST மெத்தட். PQRST மெத்தட். இது அமெரிக்கன் சைக்காலஜி. ஒன்றா போடணும். வெயிட் பண்ணுங்கள்.
இது அமெரிக்கன் சைக்காலஜி அசோசியேஷன் சொல்லிக் கொடுத்த ஒரு முறை. இந்த முறையில் படிச்சிங்கன்னா உங்கள் மூளை எல்லா பாடத்தையும் புரிஞ்சுக்கும், நிறைய நாள் வச்சுக்கிறோம், எக்ஸாம்பிளுக்கு நல்லா எழுதலாம். இந்த முறைக்கு பெயர் PQRST மெத்தட். எந்த பாடமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பாடமாக இருந்தாலும் ஒரு முறை முழுமையாக படித்து விட வேண்டும். ஒரு முறை முழுமையாக எல்லாத்தையும் படிச்சிடணும். அந்த பாடத்தை 40 பக்கம் 50 பக்கம் இருந்தால் கவலைப்படக்கூடாது, முழுமையாக படிக்கணும். 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கேள்வியை பற்றி கவலைப்படக்கூடாது. இது என்னதான் விஷயம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக முழுசாக படிச்சிங்கன்னா உங்கள் மூளையில் அங்கே கம்ப்யூட்டர் மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிரியேட் ஆகிடும். இதுக்கு பேர் ஜெஸ்டால்ட் தியரி. இது ஒரு அறிவியல் உண்மை. எந்த பாடமாக இருந்தாலும் முக்கியம் உண்டோ இல்லையோ, 5 மார்க் கேள்வி 1 மார்க் கேள்வி கவலை இல்லை, ஒரு முறை முழுமையாக படிச்சிருங்க. அப்போது நம்ம இது என்னதான் சமாச்சாரம் அப்படின்னு புரிஞ்சிடும். அதுக்கு பிறகு இதை பற்றி எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிய வந்துடும். ஒன்றும் புரியாமல் இருந்தாலும் முழுசாக படிச்சிருங்க. அடுத்தது ஒரு பாடம் இருக்குது, அது காமர்ஸில் ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸாக இருக்கலாம், கெமிஸ்ட்ரியில் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த தலைப்பை கேள்வியாக மாற்ற வேண்டும். கொஸ்டின் கியூ. எந்த தலைப்பாக இருந்தாலும் அந்த தலைப்பை ஒரு கேள்வியாக மாற்ற வேண்டும். ஃபிசிக்ஸ் என்றால் என்ன, கெமிஸ்ட்ரி என்றால் என்ன, எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் என்றால் என்ன, நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் என்றால் என்ன, கம்யூனிகேஷன் டிவைசஸ் என்றால் என்னென்ன டிவைசஸ் அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டும். இன்னிலிருந்து கேள்வி கேட்கும் மாணவனாக மாறினால் கல்வி கற்பது ஒரு விளையாட்டாக மாறும். வாட், வேர், வென், ஹவு அண்ட் வை. இது என்ன, இது எப்படி, என்னைக்கு, இது எதனால் ஆனது இப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா எல்லாமே புரிஞ்சிடும், எல்லாம் சர்வசாதாரணமாக மாறிடும், ஒரு விளையாட்டாக மாறும். கல்வி என்பது விளையாட்டு, தேர்வு என்பது திருவிழா மாற்ற முடியும். கேள்வி கேட்ட பிறகு கண்டிப்பாக பதில் கண்டுபிடிக்க வேண்டுமா வேண்டாமா? ரீட். இந்த கேள்வி கேட்ட பிறகு இந்த கேள்வியினுடைய பதில் கண்டுபிடிக்கிறதுக்கு வாசித்தால் போதும். வாசிக்கும் போது அமைதியாக உட்காந்து வாசிங்க. உங்கள் அப்பா டிவி போட்டிருந்தாருன்னா அந்த டிவியை போட்டு உடைங்க. இன்றைக்கே வீட்டில் போய் உங்கள் அம்மா டிவி பார்க்குறாங்கன்னா கனெக்ஷனை கட் பண்ணி கொடுங்க. ஏம்மா இந்த மாதிரி பண்ணுன்னு கேட்டால் சைலேந்திர பாபு சார் சொன்னார், நமக்கு அடுத்த 100 நாளைக்கு டிவியே தேவை கிடையாது. அந்த டிவி கனெக்ஷனை கட் பண்ணிடுங்க. 100 நாள் வீட்டில் டிவி தேவை கிடையாது, வேஸ்ட். 100 நாட்கள் உங்களது வாழ்க்கையை உயர்த்த வேண்டிய நாட்கள், உங்களை நீங்கள் உணர வேண்டிய நாட்கள், உலக அறிஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு சபையில் இருக்க வேண்டிய நாட்கள், உலகத்தில் உள்ள 500 ஆண்டுகளில் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச பெரிய உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டிய நாட்கள். 100 நாட்கள் உங்களது வாழ்க்கையை மாற்ற வேண்டிய நாட்கள். டெலிவிஷன் வேண்டாம், மொபைல் ஃபோன் கூட வேண்டாம். படித்து முடித்த பிறகு ஒரு பேராகிராஃப் முடித்த உடனே அடுத்தது போகக்கூடாது, புக்கை மூடணும். ஒரு தலைப்பு படித்தாச்சு, சின்ன தலைப்பு, அது முடிச்ச உடனே அடுத்தது போகக்கூடாது, மூளை ரெடியாக இல்லை, புக்கை மூடணும். செல்ஃப் ரிசைட்டல். என்ன தான் படித்து பார்த்தோம்? ஒரு பாயிண்ட், 2வது பாயிண்ட், 3வது பாயிண்ட். நியூட்ரான், வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரான்? 1 பாயிண்ட், 2 பாயிண்ட், 3 பாயிண்ட், 4 பாயிண்ட். வாட் இஸ் ராமன் எஃபெக்ட்? வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ராமன் எஃபெக்ட்? 1, 2, 3, 4, 5. வாட் இஸ் கூலும்ஸ் லா? What is electropotential? Electric potential at a point in the electric field is the distance between the force applied to move unit positive charge from infinity to that point. Coulomb's law. The force of attraction or repulsion between point charges is directly proportional to the product of the charge, inversely proportional to the square of the distance between them. இப்படி ஞாபகப்படுத்தி பாருங்க. இது கிளியர் ஆன பிறகு அடுத்த போர்ஷன் படிக்கணும். புக்கு ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு, ஒரு பாடம் ஃபுல்லாக முடிச்சு போச்சுன்னு மணி 10 ஆகி போச்சு, தூங்க போகாதீங்க. 100 நாட்கள் மட்டும் உங்களுக்கே ஒரு டெஸ்ட் போட்டு பாருங்க. நீங்களே ஒரு ஆசிரியராக மாறுங்க. நான் முதல்ல சொன்னேன், எதுக்கு பயமோ அதுதான் செய்ய வேண்டும். தேர்வு எழுத பயமா, அதையே பண்ணுங்க 100 முறை. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயமா, 100 தேர்வு எழுதுங்க. பள்ளிக்கூடத்தில் இல்லை, உங்கள் வீட்டில். டெஸ்டிங். நீங்களே ஆசிரியர், நீங்களே மாணவர், நீங்களே கரெக்ட் பண்ணுங்க. என்ன மிஸ்டேக் அங்கே போடுறீங்களோ அதுதான் நீங்கள் ஃபைனல் எக்ஸாமுக்கு போடுவீங்க. மாணவர்களே, உலகத்தில் உள்ள எல்லா அறிஞர்களும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரே மெத்தட் PQRST மெத்தட். ஒரு முறை முயற்சி பண்ணுங்க, 100 மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பாடத்துக்கு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஒரு கடிதம் போடுங்க, சார் நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க சரியில்லைங்க, இந்த டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், மன்னிப்பு கேளுங்கன்னா நான் மன்னிப்பு கேட்டுறேன். இல்லை சார் 100 மார்க் வந்திருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன்.